கடவுளிடமிருந்து மைந்தரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் பரிசுத்த ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும், குறிப்பாக இந்த அற்புதமான வேளையிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே அமர்ந்திருந்து இறைவார்த்தைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசியை கேட்ட நற்செய்தி பகுதி. யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 15 முதல் 21 முடியுள்ள வசனங்கள். அதிலே 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அடுத்தது 18 21 முடிய நான் வாசிக்கிறேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு இருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணானே என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அன்பின் பரலோக கர்த்தாவே, குயவனாகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, களிமண்ணாகிய எங்களை உம்முடைய வசனத்தை கொண்டு உமக்கு பிரியமான பாண்டங்களாக, உமக்கு பிரயோஜனமான பாண்டங்களாக, உமக்கு உபயோகப்படுகின்ற பாத்திரங்களாக நீர் வணைந்து கொள்ள வேண்டும் என்பதால் நாங்கள் செல்கிறோம். இதோ கர்த்தாவே, இந்த காலவேளை, இந்த காலவேளையில் உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற அந்த பிள்ளைகளை உங்களுடைய வசனத்தை கொண்டே ஆண்டவர் ஆசீர்வதியும். இலை தாழ்த்தி உடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பரை நல்ல கர்த்தாவே, ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது, வாழ்க்கை சவால் நிறைந்தது. இயேசுடைய சீடர்களும் அப்படிதான். தங்களுடைய வாழ்க்கை பயணத்திலும் இயேசுவை பின்பற்றுகின்ற காரியத்திலும் பலவிதமான போராட்டங்களை அவர்கள் கண்கூடாக பார்த்தார்கள். ஆனால் இயேசுனுடைய நிழலிலே அவர்கள் ஒதுங்கிக் கொண்டார்கள். ஆகையினால் அவர்களுக்கு அது ஒரு பெரிதாக தெரிய தோன்றவில்லை. சந்தித்த பிரச்சனைகளாயிருக்கட்டும், சந்தித்த போராட்டங்களாயிருக்கட்டும், அவமான பேச்சுகளாயிருக்கட்டும், மக்களுடைய எதிர்ப்புகளாயிருக்கட்டும், அது அவர்களுக்கு பெரிசாக தோன்றவில்லை. ஏனென்று சொன்னால் எதற்குமே அவர்கள் இயேசுனுடைய நிழலிலே அவர்கள் ஒதுங்கிக் கொண்டார்கள். எல்லாவற்றையும் பார்த்து கொள்வதற்கு இயேசு இருக்கிறார் என்ற ஒரு திடமான நம்பிக்கை அவருடைய உள்ளத்திலே வேரூன்றி இருந்தது. இங்கே பாருங்கள், அவ்வாறு உடனிருந்த இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு பிரிந்து போக வேண்டிய ஒரு காலம் நெருங்கி வருகிறது. சிலுவை மரணம் அவரை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சிலுவையை சுமக்க வேண்டிய நாட்களும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலே தான் இதுவரையிலும் என்னுடைய நிழலிலே ஒதுங்கிக் கொண்டிருந்தவர்கள் நிச்சயமாய் மனமடிந்து போவார்கள், தனிமையை உணர்வார்கள், கைவிடப்பட்ட நிலைமையை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்ற ஒரு நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வாக்குறுதிகளை கொடுக்கிறார். அதிலே குறிப்பாக அந்த வாக்குறுதிகள் அடங்கிய பகுதிதான் இந்த நாளுக்குரிய சிந்தனைக்குரிய பகுதி. யோவான் 14வது அதிகாரம் 15 21 முடிய உள்ள வசனங்கள். அதிலே ஒரு மிக முக்கியமான வாக்குறுதியை நாம் பார்ப்போம். அதான் 16வது வசனம் மிக அழகாக சொல்கிறது. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆண்டவர் சொல்லுகிறார். இது ஃபயர்வெல் ஸ்பீச். இயேசு சிலுவை மரணத்துக்கு முன்பாக தம்முடைய சீடர்களுக்கு இறுதியாக பேசுகின்ற வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். அதிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒரு தேற்றவாளனை, ஒரு துணையாளரை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளுவார், பரலோக பிதா உங்களுக்கு தந்தருளுவார் என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். துணையாளர் எங்களுக்கு மூல வார்த்தையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை பாராக்ளிட்டோஸ் என்ற அற்புதமான வார்த்தை. அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள் என்னவென்று சொன்னால், அட்வைசர், ஆலோசனை தருகின்றவர், லீகல் டிஃபெண்டர், சட்ட ரீதியாக உங்களுக்காக வாதிடுகின்றவர், மீடியேட்டர், உங்களுக்கு இடையே நின்று காரியங்களை சரி செய்கின்றவர், இன்டர்செஷன், உங்களுக்காக பரிந்து பேசுகின்றவர். கிங் ஜேம்ஸ் வேர்சன் இன்னும் ஒரு அருமையான வார்த்தை இதுக்கு விளக்கத்தை கொடுக்கிறது. இந்த பாராக்ளிட்டோஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக கம்ஃபோர்ட்டர், உங்களை தேற்றுகின்றவர், உங்களை திடப்படுத்துகின்றவர். அப்ப அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கிறார், மாம்ச ரீதியாக, சரீர ரீதியாக உங்களை விட்டு பிரித்து போக வேண்டிய ஒரு காலம்
வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. உங்களுக்கு ஒரு துணையாளரை கடவுள் அனுப்புகிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியினுடைய முக்கியத்துவத்தை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்கும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் பெந்தேகோஸ்தே பரிசுத்த ஆவியின் முக்கியத்துவத்தை பெந்தேகோஸ்தே திருநாளிலே நாம் அதிகமாக சிந்திக்க இருக்கிறோம் இங்கே. ஆனால் அதையினாலே சுருக்கமாக நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணையாளராக இருக்கிறார். எப்படி? சாதாரணமானவர் அல்ல, ஆலோசகராக. இதுவரையிலும் நான் உங்களுக்கு ஆலோசகராக இருந்தேன். நிச்சயமாய் இனி பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமான பாதையிலே நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துதலை தந்து ஆலோசனையை தந்து வழி நடத்துவார். இதுவரையிலும் உங்களுக்கு நான் சட்ட ரீதியாக நான் உங்களுக்கு வாதிடுகின்றவனாய் உங்களுக்காய் போராடுகின்றவனாக இருந்தேன். அதே போல இனி உங்களுக்கு இனிமேல் பரிசுத்த ஆவியானவர் அதே நான் விட்டு செல்லுகிற பணியை செய்வான். அதே போல உங்களுக்காக நான் பரிந்து பேசுகின்றவனாக இருக்கிறேன். இதில் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக பரிந்து பேசுவார். இதுவரையிலும் உங்களை நான் ஆற்றினேன், தேற்றினேன். அதே பணியை இனிமேலும் பரிசுத்த ஆவியானவர் செய்வார். ஆமன்பானவர்களே, அதைதான் இன்றைக்கு அத்தனை பட்டணத்திலே நான் வாசித்து கேட்ட பழைய பாட்டு பகுதிக்கு பதிலாக வாசித்து கேட்ட பகுதியிலே மிக அருமையாக பார்த்தோம். அத்தனை பட்டணத்திலே பவுலடிகளாருடைய ஊழியம் பாருங்கள், அச்சப்படவே இல்லை. எந்த மக்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் அப்படின்றெல்லாம் அவர் குறிப்பு எடுத்து செல்லவில்லை. ஆனால் போன இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்ன பேச வேண்டும், எதை பேச வேண்டும் என்பதை ஆலோசனையை கொடுத்து அவரை பவுலடிகளாரை சிறப்பான பாதையில் நடத்தினார். அதான் வாசித்து கேட்ட பகுதியில் பார்க்கிறோம். அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம் அப்படின்றெல்லாம் குறிப்பிடுகிறதை மிக தெளிவாக நாம் பார்க்க முடியும். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கும் அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாளராய் தேற்றரவாளனாய் இருக்கிறார். இன்னைக்கு நேரத்தில் சில வாழ்க்கையிலே குழம்பி போய் என்ன தீர்மானம் எடுப்பது என்று தெரியாமலே கலங்கி நிற்கின்ற தருணத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் ஆலோசகராக இருக்கிறார். எனக்கு எதிராக எழும்புகின்றவர்களை நான் எவ்வாறு மேற்கொள்ளுவேன், சட்ட ரீதியாக எவ்வாறு மேற்கொள்ளுவேன் என்று குழம்பி நிற்கின்ற தருணத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சட்ட ரீதியாகவும் அவர் போராடுகின்றார், நமக்காகவும் அவர் பரிந்து பேசுகின்றவராயிருக்கிறார். ஆகையினால் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கை என்பது சவால் நிறைந்ததுதான், வாழ்க்கை என்பது போராட்டம் தான். அந்த சூழ்நிலையிலே நாம் தனிமையாக இல்லை, நமக்கு துணையாளராக நமக்கு தேற்றரவாளனாக யார் இருக்கிறார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அடுத்தது பாருங்கள், அடுத்த இரண்டாவது வாக்குறுதியை பாருங்கள், 18வது வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். கைவிடப்படுதலின் முடிவை குறித்த ஒரு வாக்குறுதி. இன்றைக்கு உலக அளவிலே 150 மில்லியன் குழந்தைகள் தாயை இழந்தோ அல்லது தந்தையை இழந்தோ, சில நேரத்திலே 2 பேருமே இழந்தோ, வாழ்க்கையின் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் கிட்டத்தட்ட இன்றைக்கு உலகளவிலே
150 மில்லியன் குழந்தைகள் இருக்கிறார்கள். திக்கற்ற நிலையிலே இருக்கிறார்கள். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சீடர்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களை என்ன செய்ய, திக்கற்றவர்களாக விடேன் அப்படி என்று சொல்லுகின்றார். இந்த திக்கற்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 2 இடத்திலே தான் வருகிறது. ஒன்று, நான் வாசித்து கேட்ட இந்த வசனத்திலே, நான் உங்களை திக்கற்றவனாக விடேன் அப்படி என்ற வசனத்திலே வருகிறது. 2, யாக்கோபு 1வது அதிகாரம் 27வது வசனம், திக்கற்ற பிள்ளைகள் அப்படிங்கிற வார்த்தை அங்கே வருகிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இங்கே சீடர்களுக்கும் அதே போன்ற ஒரு நிலை மனதளவிலே துளியளவும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த வாக்குறுதியை கொடுக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஏனென்று சொன்னால், சொந்த தொழிலை வாழ்வாதாரமாக இருந்த, தன்னுடைய வயிற்று பசியை போக்குவதற்கு உறுதுணையாயிருந்த தொழிலை விட்டுவிட்டு வந்தவர்கள் சீடர்கள். சொந்த குடும்பத்தை துறந்து வந்தவர்கள் இந்த சீடர்கள். இதுவரையிலும் இயேசுனுடைய நிழலிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். இயேசுனுடைய மாம்ச ரீதியான பிரிவுக்கு பிற்பாடு அவர்கள் ஒரு கைவிடப்பட்ட நிலையை அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த வாக்குறுதியை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? நான் உங்களை எப்படி விடேன்? திக்கற்றவர்களாக விடேன். அதாவது அனாதைகளாக்கி விடமாட்டேன். நான் என்ன செய்வேன்? உங்களிடத்தில் வருவேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தை இதை குறிக்கிறது என்று சொன்னால், இன்னும் குறுகிய நாட்களுக்குள்ளாக மரிக்கப் போகிறேன், மரித்து அடக்கம் செய்யப்பட போவேன். ஆனாலும் நான் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து உங்களிடத்திலே வருவேன். அதே போல கடவுள் இன்றைக்கு நமக்கு சொல்லி இருக்கிறார், உயிர் தெழுந்த ஆண்டவர் பரலோகத்திற்கு ஏறி சென்றார். அவர் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னார், மறுபடியும் நான் என்ன செய்வேன்? வருவேன். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்மை அழைத்த தெய்வம், அவருடைய தூய இரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டு ரட்சித்த தெய்வம், நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தின தெய்வம், எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஒருபோதும் என்ன செய்வதில்லை? கைவிடுவதில்லை. சொந்த பெற்றோர் ஒருவேளை கைவிடக்கூடும், சொந்த உடன்பிறப்புகள் ஒருவேளை கைவிடக்கூடும், ஒருவேளை நாம் சார்ந்திருந்தவர்கள் கைவிடக்கூடும். ஆனால் அவரை நம்பி வாழ்கிற பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏனென்று சொன்னால், நாம் அவருடைய பிள்ளைகள். 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே. அடுத்த 2வது வசனத்தை வாசி. பிரியமானவர்களே, இப்பொழுது யாருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகையினால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற காரணத்தினால், ஞான ஸ்நானத்தின் மூலமாய், நற்கருணையின் மூலமாய் நாம் அவருடைய பிள்ளைகளாக இணைக்கப்பட்டிருப்பதன் மூலமாய், புத்திர சுவிகாரம் பெற்றிருப்பதன் மூலமாய் நாம் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் கலங்கிவிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், நான் உன்னை திக்கற்றவனாக விடேன் என்று சொன்ன ஆண்டவர் யாரோடு கூட இருக்கிறார்? நம்முடன் கூட இருக்கிறார் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநாதை அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். தனியாக விட்டுவிடப்பட்டவர். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ தனியாக விட்டுவிடப்பட்டவன் அல்ல, உன்னை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இழுத்து கொண்டிருக்கிறேன். அன்பின் கயிர்களால் உன்னை நான் இழுத்து கொண்டிருக்கிறேன்.
அனாதை என்று சொன்னால் பராமரிப்பை இழந்தவன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நீ கவலைப்படாதே, நான் எல்லாவற்றையும் உனக்கு நான் என்ன செய்வேன், கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அனாதை என்றால் போதனை என்று விட்டுவிடப்பட்டவன். அவனுக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு யாருமே இருக்காது. தரமாய் வாழ்ந்து கொண்டிருப்பார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன் அப்படி என்று சொல்லுகிறார். அனாதை என்று சொன்னால் பாதுகாப்பற்றவன். எங்க பாதுகாப்பு இல்லை, ஏதோ லைஃப் கிடைக்கிறதை உண்டு, கிடைக்கிற இடத்திலே படுத்து வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பவன். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன். அதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். நான் உங்களை எப்படி விடேன், திக்கற்றவர்களாய் விடேன், அனாதையாய் விட்டு விடேன் அப்படின்னு சொல்றார். ஏனென்று சொன்னால் நாம் கிறிஸ்துவனுடைய அவருடைய சொந்த பிள்ளைகள். இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு மூன்றாவது மிக முக்கியமான ஆலோசனை அடங்கிய ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். அதுதான் 21வது வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். வெளிப்பாடை பற்றி பேசுகிறார். தன்னை ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு வெளிப்படுத்துவதாக கூறுகிறார். அப்ப யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். யாருக்கு? அவருடைய கற்பனைகளை பெற்று, அவருடைய கற்பனைகளை பெற்று அவைகளை கை கொள்ளுகிறவர்கள். இதுதான் இங்கே பாருங்கள், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஆண்டவர் யாருக்கு தம்மை முழுமையாக வெளிப்படுத்துகிறார்? உண்மையாகவே அவருடைய கட்டளைகளுக்கு பயந்து, கட்டளைகளுக்கு அஞ்சி நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அவருடைய கட்டளைகளுக்கு பயப்படுகிறவர்கள் அவரிடத்திலே அன்பு கூறுகிறார்கள். அவரிடத்திலே அவ்வாறு அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆகவே கடவுள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு நாம் நினைத்து விட வேண்டாம். எல்லாருக்கும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவார். எப்போது என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளுக்கு அஞ்சி வாழ்கின்ற போது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற போது. அப்ப வெளிப்படுத்தலுக்கும் கீழ்ப்படிதலுக்கும் மிகுந்த நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்பட வேண்டும். தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்பட்டு தன்மை எங்களை வெளிநடத்த வேண்டும். அப்படி என்று விரும்புகிறவர் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை தம்மை வெளிப்படுத்துவார். நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு பயந்து கீழ்ப்படிந்து அதை உள்வாங்கி அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற போது நிச்சயமாக ஆண்டவர் தமக்கு வெளிப்படுத்துவார். இதுதான் ஆண்டவர் இறுதியாக கடைசி கட்டத்தில் தம்முடைய சீடர்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி. எப்பா உனக்கு ஒரு துணையாளரை, நான் பிதாவை வேண்டிக் கொள்ள ஒரு துணையாளரை அவர் தருவார். மட்டுமல்ல, உனக்கு கைவிடப்படுகின்ற ஒரு சூழ்நிலை என்பதே உனக்கு வராது. மூன்றாவதாக கடவுளும் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எப்போதென்று சொன்னார், நீங்கள் கடைசி வரையிலும் இறை வார்த்தையின் வெளிச்சத்திலே வாழ்கின்ற போது, இறை வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்கின்ற போது நிச்சயமாய் ஆண்டவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நாம் உணர்வோம், சிந்திப்போம், இந்த வாக்குறுதிகளை நாம் உள்வாங்கிக் கொள்வோம், திடமாய் விசுவாசிப்போம், ஆண்டவருடைய வார்த்தைகளை படிப்போம், தியானிப்போம், அதன்படி வாழ பழகுவோம். நிச்சயமாய் இந்த வாக்குறுதிகள் சீடர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நிச்சயமாய் இந்த வாக்குறுதி நம்முடைய வாழ்க்கையிலும்
நிறைவேறும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தை காத்துக் கொள்வதாக. ஆமென்.